உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். நியூயார்க் நகரம் சென்ட்ரல் பார்க்னு ஒன்று இருக்கு, 870 ஏக்கர்ல இருக்கு. நான் நியூயார்க் போனேன்னா அங்கதான் நான் நடைபயிற்சி செய்வேன். லண்டன் போனேன்னா அங்க ஹைட் பார்க்னு ஒன்று இருக்கு, 350 ஏக்கர்ல ஹைட் பார்க். சுத்து வந்தேன்னா 8 கிலோமீட்டர், அங்கதான் அங்க நடைபயிற்சி. டெல்லிக்கு போனேன்னா நான் லோதி பார்க்குக்கு போவேன், 90 ஏக்கர். டெல்லியில மெஹரோலி பார்க்குன்னு இருக்குது, 240 ஏக்கர். நேரு பார்க்குன்னு இருக்கு. இது இல்லாம புதுசா ஒரு பார்க் கட்டிட்டு இருக்காங்க டெல்லியில, 880 ஏக்கர்ல கட்டுறாங்க. ஆசியாவிலே பெரிய பார்க், 450 கோடியில. பெங்களூர்ல லால் பார்க், கற்பன் பார்க். இப்படி உலகத்தில் எந்த நகரத்துக்கு போனாலும் அங்க ஒரு பெரிய ஒரு பூங்கா ஒன்று இருக்கும். சமீபத்தில் நான் துபாய் போயிருந்தேன். அப்போ ஒரு தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சி என்னை அழைத்தார்கள் தலைமை தாங்கிறதுக்கு. எங்க அழைச்சாங்கன்னா அங்க ஒரு பூங்காவுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த பூங்காவுக்கு நான் போனா அன்னைக்கு விடுமுறை நாள் துபாயில 10,000 பேர் இருக்கிறாங்க அந்த பூங்காவில். அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பூங்கா இருக்கும். 10,000 பேர் இந்த நிகழ்ச்சிக்கு இல்ல, அவங்கவுங்க குடும்பத்தோட வந்து அவங்கவுங்க பல குரூப். நான் போன நிகழ்ச்சிக்கு 500 பேர் இருந்தாங்க. ஆனா வெவ்வேறு இடத்துல அவங்க காலையில வராங்க, குழந்தைங்க கூட வராங்க, சமைக்கிறாங்க, விளையாடுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க, நடக்கிறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க. எவ்வளவு 10,000 பேர் ஒரு பூங்காவில் துபாய் பாலைவனத்துல. பசுமையா இருக்கு, அந்த பாலைவனத்துல நடுவுல பசுமையா இருக்கு. அப்போ நினைச்சு பாரு, இதெல்லாம் நமக்கு அவசியமானது. ஆனா இங்க திராவிட மாடல், திராவிட மாடல், திராவிட மாடல். என்னத்த மாடல்? அம்பாசிடர் மாடல் தான் அது, பழைய மாடல். ஆமா, இதெல்லாம் பண்ணுங்கய்யா, இதெல்லாம் மக்களுக்கு வேணும்யா, அதெல்லாம் அவசியமானதுயா. எங்களுக்கு உங்களுக்கு நீங்க மாலு வணிக வளாகம்லாம் வேணாம், அதெல்லாம் கட்டினதெல்லாம் போதும். மல்டிபிளெக்ஸ் சினிமாலாம் எங்களுக்கு வேண்டாம். ஐடி பார்க்கிங் இங்கெல்லாம் வேண்டாம், டெல்லியில கட்டிட்டு போ. சென்னைக்கு எங்களுக்கு வேண்டியது கிரீன் ஸ்பேஸ், பிரீதிங் ஸ்பேஸ். சென்னை நகரத்துக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் வேணும். இந்த பூங்கா மூலமாக சென்னையில் எவ்வளவு பெரிய பூங்கா தெரியுமா இருக்கு? இப்போ எத்தனை பூங்கா இருக்கு தெரியுமா சென்னையில்? மொத்தம் 850 பூங்காக்கள் தோராயமா இருக்கு. இந்த 850 பூங்காக்கள் 800 பூங்காக்கள் 1 ஏக்கர், 1.25 ஏக்கர், 1.5 ஏக்கர், 2 ஏக்கர் அதிகபட்சம். 800 பூங்காக்கள் 1 to 2 ஏக்கர், 1/2 ஏக்கர், அவ்வளவுதான். அதுல 50 பூங்காக்கள்ல மீதி இருக்கிற ஒரு 5 ஏக்கர், 7 ஏக்கர், 8 ஏக்கர். அதுல ஒரு 5 பூங்கா தான் 10 ஏக்கருக்கு மேல இருக்கு. சென்னையில பெரிய பூங்கா எத்தனை ஏக்கர் தெரியுமா? 18 ஏக்கர். செம்மொழி பூங்கா, தொல்காப்பியர் பூங்கா ஒன்று இருக்கு. அதுல யாரும் உள்ள போக முடியாது, நடக்க முடியாது. ஏன்னா அது மியாவாக்கி ஃபாரஸ்ட் போட்டு அடர்த்தியா அங்க யாரும் வேற பயன்படுத்த முடியாது. இப்படி இங்கே கோயம்பேடுல ஒரு பூங்கா அமைத்தால் 60 ஏக்கர்ல ஒரு பூங்கா. நினைச்சு பாருங்க, 60 ஏக்கர்ல ஒரு பூங்கானா இங்க சுத்தி இருக்கிற இங்க அரும்பாக்கம், கோயம்பேடு, வடபழனி, முகப்பேர், திருமங்கலம், அங்க விரும்பாங்க, வலசர்வாக்கம் சுத்தி இருக்கிற இந்த மக்கள் எல்லாம் அண்ணா நகர்ல இருந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் பயன்படுத்துவாங்க. ஏன்னா நேரா மெட்ரோல இருந்து நேரா இறங்கினா பூங்கா, சின்ன சின்ன பசங்க விளையாடுவாங்க. ஏன்னா வேற இடமே இல்ல நடக்கிறது. நிகழ்ச்சி வச்சுக்கலாம். ஏன் நீங்க கிரிக்கெட் மேட்ச் பாத்தீங்கன்னா பூங்காவில் ஒரு பெரிய ஸ்கிரீனை போட்டு அங்க பார்த்து 5000 பேர் உட்காந்து பார்ப்பான். இதெல்லாம் செய்யுங்க. உலகத்தில் எல்லா நாட்டிலையும் தான் நடக்குது.